நீவா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது உங்கள் பாலிடிக்ஸ் பசங்க. சொல்லுங்க தம்பி, சட்டமன்றத்துக்கு போனோம்னா என்ன பண்ணணும்? சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவா நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். பாராளுமன்றத்துல எத்தனை சபை இருக்கு? 2 இருக்குன்னு சொல்றோம். என்னென்ன சபை? பாராளுமன்றத்துக்கு போனோம்னா என்ன ஆகணும்? எம்பி ஆகணும். எம்பி ஆகணும். எத்தனை சபை இருக்கு? 2 சபை. என்னென்ன சபை? லோக்சபா and ராஜ்யசபா. ராஜ்யசபால எம்பி ஆகணும்னா யார் தேர்ந்தெடுப்பா? By the people. பை த பீப்புள். தப்பா? தப்பா சரியாலாம் நான் சொல்லல. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு நான் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு உண்மையா சொல்லுங்க, இந்த டீட்டெயில் எனக்கு தெரியல. சரி, இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த டீட்டெயில் நம்மளுடைய கல்வி திட்டத்துல இருக்கணும். இருந்துதா இல்லையா? இருந்தது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் எல்லாருக்கும் கேட்கிற கேள்வி என்னன்னா, நான் பொதுவாக இளைஞர்கள்ட்ட ஒரு 12th முடிச்சு காலேஜ் போற இளைஞர்கள்ட்ட பெரும்பான்மையான மக்கள்கிட்ட நான் பேசும்போது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அது வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்ற தகவல் அவர்களுக்கு தெரியவில்லை. அதே மாதிரி பாராளுமன்றத்துல 2 சபை இருக்கு, அது என்னென்ன சபை, அதுல யாரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, அடிப்படை விவரங்கள் தெரியாமல் இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, ஒண்ணு நீங்க படிக்கும் போது அந்த சாய்ஸ்ல விட்டீங்களா, இல்ல இளம் பருவத்துல இது நமக்கு வேண்டான்னு நீங்க நினைச்சு விடுறீங்களா, இல்ல இது கற்றுக் கொடுக்கும் போதே இவர்களுக்கெல்லாம் இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சரியா இந்த பாடம் நடத்துவதில்லை. பாலிடிக்ஸ் பசங்களை இந்த கேள்வியை நம்ம வைக்கிறோம். இது ஏன் நம் இளைஞர்களுக்கு தெரியாமல் போகிறது? அரசியல் தலைவர்களை பத்தி தெரியுது, யார் இருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் அவங்களுடைய போர்ட்போலியோ என்ன, அவர்களை யார் தேர்ந்தெடுத்தார்கள், அவங்க எங்க இருக்காங்க, அவங்க என்ன ஒரு பொறுப்புல இருக்காங்க, எப்படி வராங்க, இது மாதிரி வர்றதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது, இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு விடை தெரியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. முதல் காரணம் என்னன்னா, ஸ்டடீஸ்ன்றது வந்து ஒரு எக்ஸாமுக்காக தான் படிக்கிறாங்களோ தவிர நாலேஜை கெயின் பண்ணிக்கணுன்ற காரணத்துக்காக எந்த ஸ்கூல்ல ஆகட்டும் காலேஜ்ல ஆகட்டும் யாரும் படிக்கிறது இல்லை. வேற என்ன நினைக்கிறீங்க? பொதுவாகவே நம்ம 10th 12th சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயம், முதல்ல அந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுக்கு வந்து அப்படின்னா என்னென்ன டீட்டெயிலாக தெரிஞ்சு வெறுமனே அவங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா புக்கை ரீட் பண்ணி அதில் இருக்கிறத சும்மா ஓவரில் சொல்லிட்டு போறதா தான் இருக்காங்க. ரீட் பண்றாங்க, சும்மா சொல்றாங்க, அவ்வளவுதான் இருக்கு. ஸோ அவர்களுக்கே அதுல வந்து பெரிய அளவுல விவரங்கள் உள்ள தெரிய மாட்டேங்குது. என்னுடைய கேள்வி அதுதான், எப்படி தெரியும்? இப்போ இங்க இருக்கிறவங்க டக்குன்னு நீங்க ஒரு பிஎடோ எம்ஓடோ படிச்சு உள்ள போயிட்டீங்கன்னா இதே கற்றல் அனுபவத்துல இதே பார்வையில தானே நீங்க ஒரு ஆசிரியரா உள்ள போறீங்க. இந்த கேப் எப்பவுமே இருக்க தானே போகிறது. நமக்கு எதுக்கு அந்த இது, நம்ம 10th வரைக்கும் சோஷியல் சயின்ஸ்ல அது படிச்சிருந்தோம். நம்ம காலேஜ் வரும்போது தான் நம்மளுக்கு ஓட்டிங் பண்றதுக்கான தகுதி வரும். அந்த நேரத்துல ஆமா நம்ம இது 10th படிச்சிருக்கோம், பட் ஸ்டில் நம்மளுக்கு இது என்னதுன்னு சரியா ஞாபகம் இல்லை. அப்போ எம்எல்ஏ ஆகுறதுக்கு என்ன பண்ணணும், எம்பினா யாரு, யார் என்னென்ன ஃபில் ஃபார்ம்னு கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எம்எல்ஏ யார் செலக்ட் பண்றா, லோக்சபா ராஜ்யசபா எங்க இருக்கு, என்னென்ன நம்ம ஜெனரேஷனுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு இது தேவையில்ல. ஓட் பண்ணணுமா, வீட்டுல யாருக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நம்ம ஓட் பண்ணிக்கலாம். இப்போ புதுசா பெரிய கட்சிகள்லாம் வரும்போது ஓகே இவங்க நம்மளுக்கு ஃபேவரட் ஆனவங்க, அப்போ நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாங்கிற மாதிரியான ஐடியாவுக்கு வந்துட்டாங்க இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ். இப்போ நம்ம குழந்தைங்களை வீட்டில் வளர்க்கும் போதே என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன் இன்ஜினியர் ஆகணும், என் பையன் சயின்டிஸ்ட் ஆகணும், என் பையன் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறாங்களே தவிர, என் பையன் இந்த நாட்டில் ஒரு எம்எல்ஏ ஆகணும், என் பையன் ஒரு தலைவர் ஆகணும், சமுதாயத்துல மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு இடத்துக்கு என் பையன் வரணும் அப்படின்னு எந்த பேரண்ட்ஸுமே யோசிக்கிறது கிடையாது. எந்த டீச்சர்ஸும் அதை ஸ்கூல்ல சொல்லி கொடுத்து நமக்கு பாடம் எடுக்கிறது கிடையாது. ஜஸ்ட் சோஷியல் சயின்ஸ்ல டெமோக்ரஸி அப்படின்னா என்ன, ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் தி பீப்புள். அது வந்து எங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின், அந்த சென்டென்ஸ் எழுதுனா எங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். அதுக்காக நாங்க படிக்கிறோம், எழுதுறோம். அத ஒரு நாட்டோட அரசியல 2 மார்க்ல சுருக்கிடுறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கான அதை வந்து நம்ம என்ன, நம்ம அடுத்தது அதை லைஃப்ல நம்ம எப்படி கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத நமக்கு பேரண்ட்ஸும் அதை விதைக்கிறது இல்லை, டீச்சர்ஸும் விதைக்கிறது இல்லை. ஸோ அதை வந்து நமக்கு 18 ஏஜ் வரும்போது நம்ம அவங்க தான் திரும்பி நமக்கு கைட் பண்றாங்க, நீ யாருக்கு ஓட்டு போடணும், நாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், நீ அவங்களுக்கே ஓட்டு போட்டுரு. ஸோ திரும்பி அதே கைடன்ஸ்ல போகும்போது அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கிறது கிடையாது யங்ஸ்டர்ஸ்க்கு. சரி, இப்ப நான் கேக்குறேன், சட்டசபைனா என்ன, பாராளுமன்றம்னா என்ன, இதுல இருக்கக்கூடிய 2 அவைகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அரசியலா ஒரு குடிமக்களுடைய கடமையா? குடிமக்களோட கடமை தானே. இதுல என்ன அரசியல் இருக்கு? ஒரு நாட்டோடைய ஒரு பிரஜை, இந்த நாட்டோடைய குடிமக்கள் அப்படின்னா அந்த குடிமக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவையான ஒரு விஷயம் தானே இதெல்லாம்.
இதை நாம் கற்றுக்கொள்ளவில்லைன்னா நம்ம உரிமையா கேட்கணும் இல்லையா? இதுல என்ன அரசியல் இருக்கு? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினோட சேர்த்து சொல்லணும்னா, படிக்கிற விஷயம் இப்போ நம்ம வாழ்க்கையோட எப்படி பொருந்தி இருக்குன்றதை நம்ம எல்லா தளங்கள்லையும் பார்க்கணும்ல. ஆனால் வகுப்பறைகளில் அரசியல் பேசாதீர்ன்றது ஒரு ரூலாகவே இருக்கும்போது நம்ம அதை பேச முடியாத ஒரு சூழல் வந்துருது. அவங்களும் அரசியல் அப்படின்னா அது நமக்கு தேவையில்லைன்ற ஒரு பார்வைக்கு போயிடுறோம். இல்ல நான் கேட்க இது எப்படி அரசியல் ஆகும்னு இல்ல அரசியல் அமைப்பு அப்படி தெரியலன்னா- இருந்தால் பாடத்திட்டத்தில் இது எப்படி வரும்? நமக்கு ஒரு சமச்சீர் கல்வி உருவாக்கப்படுகிறது, அதுக்கான ஒரு பாடத்திட்டம் அமைக்கப்படுது, இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க எந்த கல்வி திட்டமா இருந்தாலும் சிவிக்ஸ் என்ற ஒரு பாடத்துல சமூக அறிவியல்ல இது கட்டாயம் இருக்குது. இது இல்லாம நம்ம வர முடியாது. நீங்க ஒரு 6ஆம் வகுப்பு போன ஆரம்பிக்க உடனே உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க 10th வர்றதுக்குள்ள இது எல்லாமே கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இது எப்படி நம்ம அரசியலா பார்க்க முடியும்? இல்ல அரசியல் அமைப்புன்றது ஒண்ணு தெரியலன்னா அரசியலை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால முதல் விஷயம் என்னன்னா, இங்க யாருக்குமே அமைப்பு இது எந்த அமைப்புல இருக்குன்றத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வரல. ஏன் இந்த அவசியம் எப்ப வர ஆரம்பிக்குது அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு வீட்டுல பிரச்சனை, நான் ஒரு மனு கொடுக்கணும், அந்த டைம்ல தான் அப்ப எம்எல்ஏட்ட போகணுமா எம்பிட்ட போகணுமா இது ஒண்ணு நடக்கு. ரெண்டாவது என்னன்னா, பாடம் நடத்தும் போது நான் இப்போ உனக்கு 5 மார்க் கேள்வி நடத்த போறேன், இல்ல 2 மார்க் கேள்வி நடத்த போறேன். ஓகே, இதுதான் பாடம் நடத்துற முறையாவே இருக்கு. பாஸ் ஆக்க போறேன். அதேதான். கேள்வியில சார்க் அமைப்பு என்றால் என்ன, இருக்கிற எல்லா நாடுகளை பத்தி முதல்ல பேசியிருந்திருக்கலாம். ஆனா அதை சொல்ல மாட்டாங்க. நான் இப்போ உங்களுக்கு எடுக்க போறது என்னன்னா, ஒரு முக்கியமான 5 மார்க் கேள்வி பாடம் நடத்த போறேன்ப்பா. இதுல மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இது அவசியம் நினைக்கிறீங்களா? பாராளுமன்றம், இதுல இருக்கக்கூடிய சபைகள், இந்த உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்கள், இதில் யார் யாருக்கு உரிமை இருக்கு, யார் யார் இந்த உரிமை பெற்றிருக்கிறார்கள், தேர்வு செய்யும் உரிமை யார் யாருக்கு இருக்கு, இந்த அடிப்படை விஷயங்கள் இன்னும் சரியா சொல்லி தரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டங்களில் பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் குழந்தைகள் பாராளுமன்றம், குழந்தைகள் சட்டசபை இயக்கங்கள் மாதிரி ஒரு சில இதை வச்சு இந்த விஷயத்துக்கு நீங்கள் இவங்களை போய் தான் பார்க்கணுன்னு அதுக்கு ஒரு லீடர்ஸை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம கல்லூரிகளில் வரும்போது நமக்கு தேவையான ஒரு சில இயக்கங்கள் மூலியமா ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து கல்லூரிக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து பண்ணுறோம். இது என்ன நடக்குதுன்னா, அங்கே முடிச்சுட்டு வரதை அந்த இடத்துல ஒரு சில கல்வி நிறுவனங்களில் படித்து வர ஒரு தலைவர்களை நம்ம ஒரு ரோல் மாடலாக வச்சு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுல நம்ம இருக்கணும்ப்பா, அவரை மாதிரி அவர் கல்லூரியில் இப்படி இருந்தாரு, ஒரு தலைவராக ஒரு தலைமைத்துவத்தோட வழி நடத்தினாரு. ஒரு சிலர் தன்னுடைய கட்டாயத்தோட ஒரு சில சமூக அந்த பிரச்சனைகளுக்காக, அவரோட சுயநல பிரச்சனைகளுக்காக அதை விட்டு விலகி வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த தலைமைத்துவம் கரெக்டாக லீட் பண்றதுக்கு தான் ஒரு ஆள் இங்கே எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. காமனாக நம்ம என்ன பேசுறோம்னா, ஸ்கூல்ல சொல்லி தராங்களான்ற ஒரு கேள்வி வச்சிங்களேன். அதுக்கு என்னோட பதில் 100% எல்லா ஸ்கூல்லையும் சொல்லி தராங்க. எல்லா ஸ்கூலுக்கும் நீங்க இப்போ சிஇஓ மாதிரி விசிட் போறீங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்களே, டியூஷன்ல படிக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்ச டியூஷன் வகுப்பு நண்பர்கள் ஆஸ்பெக்ட்ல சொல்லி தராங்க. அதை தொடர்ந்து இப்போ ஒரு விஷயத்த நம்ம நான் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான சூழல் நம்மளுக்கு வேணும். இப்போ எங்க ஏரியாவை பொறுத்த வரையும் சென்னையை விட்டு தாண்டினாலே அது நார்த் இந்தியா தான். ஸோ அது எங்கேயோ அது ஹிந்திக்கான சமாச்சாரம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இப்போ தமிழ்நாடு இருக்க இளைஞர்களுக்கு ஒரு இருக்கு மனசுல. இதை புரிய வைக்க வேண்டியது யார் வேலை? ஆசிரியர்கள் தான். ஆசிரியர் வேலை தானே. உங்க பாடத்திட்டத்தில் இருக்கிற ஆசிரியர் வேலை. இவரே சொல்லும் போது சொன்ன சில பாயிண்ட் புரிதல் இல்லாத சில பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு எம்பி தொகுதிகள் எத்தனை கான்ஸ்டியூன்சின்னு சொல்றது தொகுதிகள், அந்த தொகுதிகளை குறைக்கிறாங்க, குறைச்சிருவாங்களோ இல்ல வேற இடத்துல அதிகப்படுத்திடுவாங்களோ, அப்ப அதிகமாகும் போது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எம்பி தமிழ்நாட்டை விட வேற இடத்துல போயிடும். இந்த மாதிரியான டிபேட்ஸ் எல்லாம் போகுது. இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைய பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வேண்டியது என்னன்னா, இங்க இருந்து ஒரு எம்பிய யார் தேர்வு செய்வார்? நாம எல்லாரும் தேர்வு செய்வோம். டெல்லியில யாரு பிரதமராக உருவாக வேண்டும், எந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும், எந்த கூட்டணியை நாம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கிறது? நம்ம ஒவ்வொருத்தரும் தீர்மானிக்க வேண்டியது. நம்ம எல்லாருக்குமே ஓட்டு உண்டு. டெல்லியில இருக்கக்கூடிய உங்களுடைய தொகுதி எம்பியை தேர்வு செய்வதற்கு அந்த தொகுதியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதுக்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு. ஆனா இந்த டீட்டெயிலை, சிம்பிள் டீட்டெயில், இது நீ யாருக்கு வாக்களிக்கணும் இல்லை, வாக்களிக்க நமக்கெல்லாம் உரிமை இருக்கிறது, இந்த வாக்களித்தவர்கள் தான் நீங்க இருக்கிறாங்கன்னு சொல்றது யாருடைய கடமையா இருக்கு? தம்பி சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியர் கடமையா இருக்கா இல்லையா? பெரும்பாலும் அரசியலுங்கிறது நீங்க சொல்லாம வகுப்பறையிலே சட்டமன்ற உறுப்பினர்னா யாருங்கிற வார்த்தை, அந்த 2 மார்க் கொஸ்டின், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவோர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் சொல்லி கொடுக்காம, இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இவரு, இந்த குறைகள்லாம் நீங்க இவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னா, பசங்க போய் சொல்ல முடியாட்டினாலும் நம்ம ஏரியால ரோடு போடலாமா, யார்கிட்டமா சொல்லலாம், இந்த மாதிரி டீச்சர் சொன்னாங்க, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் யாரு, அவருக்கு ஒரு மனு எழுதுவோம். அவர் சொல்ற பாயிண்ட் இருக்கு. ஒரு 1 மார்க்கா 2 மார்க்கா இல்லாம அது ஒரு லேண்ட்மார்க்கா கனெக்ட் பண்ற மாதிரி
நம்ம சுத்தி இருக்கிற விஷயத்தோட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத அருமையா சொன்னார். இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னா, இப்போ டெக்ஸ்ட் புக் நம்ம சமச்சீர் டெக்ஸ்ட் புக்ல ஒரு லெசன் பின்னாடி ஆக்டிவிட்டி காலம்ன்றதுலயே ஒரு டிராமா மாதிரி பண்ணி நீ வந்து என்பியா இரு. ஆனா ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் சோஷியல்னா கதை எழுதிடலாம், படிக்கவே தேவையில்லை, அப்படிதான் பசங்க வந்து படிக்கிறாங்க. இதை சேஞ்ச் பண்றது வந்து சோஷியல் டீச்சர்ஸ் கையில தான் இருக்கு. இன்ட்ராக்டிவா கொண்டு போறது, டிராமா ஸ்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி எல்லாரும் இன்வால்வ் பண்ணா நம்மளுடைய நாட்டு நடப்பை நல்லா தெரிஞ்சுக்கலாம். இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது சொல்லி தராங்க, ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய வயசில் சொல்லி தரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ ஸ்கூல் படிக்கும் போதுல நம்ம அரசியலில் பெருசாக இன்வால்வ் ஆகியிருக்க மாட்டோம். ஆனால் அதே இது நம்ம ஒரு காலேஜில் இருக்கும் போதுலனா அப்போ நம்ம ஓட்டு போட்டுட்டு இருப்போம். அதனால அந்த நேரம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. காலேஜில் சில பேர் அதுக்கு ஒரு கொடி பிடிப்பாங்க, எனக்கு எதுக்கு இப்போ சமூக அறிவியல், காலேஜில் மொழி பாடம் எடுக்கிறதே வந்து வேண்டான்னு நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் இதை கொண்டு போகிறது அப்படின்னும் போது அது பாடத்திட்டத்துக்குள்ள கொண்டு வர வைக்க முடியுமா அப்படின்றதான் கேள்வி. சார், ஏன்னா பாடத்திட்டத்தில் தான் கொண்டு வரணும்னு சொல்ல, வயசில், அதாவது 18 வயசு வாக்களிக்கக்கூடிய வயது வரும்போது இது சம்பந்தமான விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறது உண்மை. நல்ல பாயிண்ட், அருமையான பாயிண்ட், அருமையா சொல்லுங்க. நீங்கள் பள்ளி பருவத்தில் படிக்கும்போது உங்கள் வகுப்பறையிலாவது தேர்தல் நடந்ததா? எலெக்ஷன்றது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அங்க சும்மா கண் துடைப்புக்கு நடத்துற மாதிரி நடத்திட்டு அந்த ஒரு நாள் அவ்வளவுதான். அவங்க அந்த கம்யூனிட்டி பேஸ்லயே பார்த்துட்டு இவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜெயிக்க வச்சது வேற ஒருத்திங்கள, ஆனா அவங்க அனௌன்ஸ் பண்ணது வேற ஒருத்திங்க. நீங்கள் எவ்வளவோ பாடம் எடுத்த நல்ல ஆசிரியரா இருந்தாலும் இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல நீங்க ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு தான், இந்த ஆசிரியர்களின் செயல்பாடு தான் இந்த மிகப்பெரிய அரசியல் புரிதல் இடைவெளிக்கு காரணம்.